கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்திய தேசம் முழுவதும் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணப்படுது. அதனால உங்க குட்டீஸுங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த குழந்தைகள் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். இந்த நேரத்துல இந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 127:4 சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குழந்தைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் நீங்க பெற்றெடுத்திருக்கலாம். ஆனாலும் நீங்க உறுதியா நம்புங்க, உங்கள் பிள்ளைகள் தானாய் வந்த குழந்தைகள் அல்ல, தானாய் வந்த பிள்ளைகள் அல்ல, தேவனால் வந்த பிள்ளைகள். தேவனால் உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷங்கள். உங்கள் குழந்தைகளை கர்த்தர் மிகவும் நேசிக்கிறார். உங்கள் பிள்ளைகள் மீது ஆண்டவர் மிகுந்த அன்புள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே உங்களுக்கு பலர் உங்கள் மேல் அன்பு வைத்து, பாசம் வைத்து அநேக வெகுமானங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், பரிசுகளை கொடுத்திருக்கலாம், உச்சிதமான எத்தனையோ விஷயங்களை கொடுத்திருக்கலாம். ஆனா யாருமே கொடுக்காத ஒரு பெரிய பரிசை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுதான் உங்கள் பிள்ளைகள், அதுதான் உங்கள் குழந்தைகள். உங்கள் குழந்தைகளுக்காக கர்த்தரை நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு அன்பையும் பாசத்தையும் வச்சிருக்கிறார் என்பதை உங்களுக்கு கர்த்தர் குழந்தைகளை கொடுத்து அதை நிரூபணம் செய்திருக்கிறார். ஆகவே இந்த குழந்தைகள் தினத்தை செலிப்ரேட் பண்ற, கொண்டாடுகிற இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வாழ்த்துங்கள், உங்கள் குழந்தைகளை ஆசீர்வதியுங்கள். நானும் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்கள் குழந்தைகளை நான் வாழ்த்துகிறேன், உங்கள் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் கொடுத்த நம்முடைய குழந்தைகள் மூலம் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கான ஒரு அர்த்தத்தையும் அடையாளத்தையும் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாம் இப்படிப்பட்ட குறிப்பிட்ட காலகட்டத்திலே வாழ்ந்திருக்கிறோம் என்பதனுடைய பெரிய அர்த்தமும் பெரிய அடையாளமும் நம்முடைய பிள்ளைகள் தான் அதை சொல்ல போகிறார்கள். ஆகவே நம்முடைய குழந்தைகள் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய கனம் பெற்ற வாய்க்காலாய் இருக்கிறார்கள். ஆகவே உங்கள் பிள்ளைகளை அதிகமாய் நேசியுங்கள், அதிகமாய் வாழ்த்துங்கள். தேவனுடைய பேர் ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளோடு, நம்முடைய குழந்தைகளோடு சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம், சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை என்னிடத்துல கொண்டு வாங்க, குழந்தைகளை என்கிட்ட கொண்டு வாப்பா. ஒரு சமயம் சீஷர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், இயேசு கிட்ட எல்லாம் நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்தாங்களாம். குழந்தைகளை எல்லாம் தடுத்தாங்களாம், பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட போக தடுத்தாங்களாம். இன்னைக்கு கூட நம்முடைய குழந்தைகள் தேவ உறவுக்குள் வருவதற்கும், தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கும், ஆலயத்திற்கு வருவதற்கும், ஜெபிப்பதற்கும், தேவனை ஆராதிப்பதற்கும் பல வகையான தீய சக்திகள் இன்றைக்கும் போராடிக்கிட்டு இருக்கு. அது தடுத்துக்கிட்டே இருக்கு. உலக மாயைகள், சமூக வலைதளங்கள், உலகத்தினுடைய களியாட்டுகள் போன்ற மோசமான பல வகையான சூழல்கள் ஆண்டவரிடத்துல நம்ம குழந்தைகள், பிள்ளைகள் நெருங்கி வராதபடி தடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம உள்வாங்க வேணும், உணர்ந்து கொள்ள வேணும். எல்லா தடைகளையும் அகற்றி நம்முடைய குழந்தைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும், நம்ம கர்த்தர்கிட்ட கொண்டு வரணும். ஜெபத்தின் மூலம், ஆராதனையின் மூலம், ஆலய கூடிவரவின் மூலம், குடும்ப ஜெபத்தின் மூலம், வேத வசனத்தின் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதின் மூலம் ஒவ்வொரு நாளும் நம்ம குழந்தைகளை ஆண்டவர்கிட்ட கொண்டு வருவதற்கு நம்ம அதிக பிரயாசத்தை நம்ம மேற்கொள்ளணும். பாருங்களேன், ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை என்கிட்ட கொண்டு வாங்க, தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொல்லி ஆண்டவர் குழந்தைகளை வரவேற்கிறார். இன்னைக்கும் உங்க குழந்தைகளை ஆண்டவர் கூப்பிடுறாரு. உங்க குழந்தைகளை கட்டி அணைத்துக் கொள்ள விரும்புறார், முத்தமிட விரும்புகிறார். உங்கள் குழந்தைகளை, உங்கள் பிள்ளைகளை தேவன் அதிகமாய் நேசிக்கிறார். உங்கள் பிள்ளைகளை தேவன் தொட்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
அவர்களை வருங்கால தலைவர்களாய், தலைமுறைக்கு பெரிய ஒரு தகப்பன்மார்களை தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார். தாயாக ஏற்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் பெரியோர்கள், பெற்றோராகிய நம்ம தான் நம்ம குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட கொண்டு வருவதில் நம் அதிக அக்கறையும் அதிக பிரயாசத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஏலி என்ற ஆசாரியனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியாதிருந்தார்கள். ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இல்ல? ஏலி ஒரு ஆசாரியன், ஆண்டவருக்கு சேவை செய்யக்கூடியவன். ஆனா அவனே என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, அவன் ஆண்டவர் அறிஞ்சிருந்தாலும் அந்த அறிதலையும் அந்த ஆர்வத்தையும் குழந்தைகளுக்கு அவன் சொல்ல மறுத்திருக்கிறான். ஆகவே அந்த ஏலி ஆசாரியனா இருந்தாலும் அவனுடைய குழந்தைகள், பிள்ளைகள் கர்த்தரோடு ஒரு நல்ல உறவு அவங்களுக்கு இல்ல, நல்ல ஐக்கியம் இல்ல. ஆகவே ஏலியின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமான வாழ்க்கையாய் முடிந்தது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு. என்ன கடமை இருக்குன்னா, எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறோமோ, படிப்பை கொடுக்கிறோமோ, அன்பை கொடுக்கிறோமோ, பாசத்தை கொடுக்கிறோமோ, செல்லத்தை கொடுக்கிறோமோ, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா நன்மையை கொடுக்கிறோமோ, அது போல ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், வசனத்தை கொடுக்கணும், ஆலயத்துக்கு நம்ம அழைச்சுக்கிட்டு போனோம். ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்துல அவர்கள் வருவதற்காக, அமர்வதற்காக நாம அவர்களோடு பேசணும். ஆகவேதான் நீதிமொழிகளின் ஆக்கியோன் நிபந்தமாய் சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, பிள்ளையை நடத்த வேண்டிய, நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்து. அப்ப நாம தான் நடத்தணும். நம்ம குழந்தைகள் ஆண்டவர் ஒரு ஃப்ரெஷ் நோட் புக்கா நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. நம்ம தான் அந்த நோட் புக்கை ஃபில் பண்ணணும், நம்ம தான் எழுதணும். நலமானது எழுதுங்க அன்பான பிள்ளைகளே. நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ஆனா படிப்பு மட்டும் உங்களுக்கு போதாது. நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியமா இருக்கணும், ஆனா ஆரோக்கியம் மட்டும் போதாது. நம்ம பிள்ளைகள் நல்லா சாப்பிடணும், நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடணும், நல்ல விஷயம், ஆனா அது மட்டும் உங்களுக்கு போதாது. நம்ம பிள்ளைங்க நல்ல ட்ரெஸ் உடுத்தணும், நல்ல விஷயம், ஆனா அது மட்டும் உங்களுக்கு போதாது. நம்முடைய பிள்ளைங்க நல்ல வாகனத்துல பயணிக்கணும், நல்ல சொகுசான ஒரு வாழ்க்கை வாழணும். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களை குறிச்சு நம்ம விரும்புறோம், தப்பு கிடையாது, நல்ல விஷயம்தான். ஆனா அது மட்டும் போதாது. நம்ம பிள்ளைகளுக்கு தேவ பக்தி வேணும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும், கர்த்தரை கனப்படுத்துகிற அந்த மனப்பக்குவம் வேணும், கர்த்தரை நாள்தோறும் தொழுது கொள்ளுகிற அந்த ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு வேணும். அது தானா வராது. பெற்றோராகிய நாம தான் குழந்தைகளுக்குள் அப்படிப்பட்ட விசுவாச நற்கிரியைகளை சொல்லிக் கொடுக்க வேணும், பயிற்றுவிக்க வேணும். நம்ம தான் பிள்ளைகளை விசுவாசத்துக்குள்ள நடத்த வேணும். நம்ம பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸுக்கு போறாங்க, கிரிக்கெட்டுக்கு போறாங்க, ஃபுட்பால் விளையாட போறாங்கன்னா நம்ம அதற்கான சில பிரயாசங்களை மேற்கொள்றோம். இப்போ நாங்க வசிக்கக்கூடிய ஊர் நீங்க பாத்தீங்கன்னா புழன்ற பகுதியில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா புழல்ல ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு, பெரிய கிரவுண்ட் இருக்கு. இந்த ஃபுட்பால் கிரவுண்ட்ல நான் வாக்கிங் போகும்போது காலை நேரத்துல நான் பார்ப்பேன், எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். குட்டி 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 பசங்க, 5 வயசு, 6 வயசு, 7 வயசு, 10 வயசு, ரொம்ப அழகா இருக்கும் அந்த பிள்ளைங்க. காலையிலேயே பாத்தீங்கன்னா அவ்வளவு காலையில அழகா நேர்த்தியான ஃபுட்பால் விளையாடுறதுக்கான அந்த சீருடைகளை அணிஞ்சுக்கிட்டு, ஷூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, அவங்க பேரண்ட் அழகா அந்த பிள்ளைங்களை காலை தினத்துல ஃபுட்பால் கிரவுண்டு கொண்டு வந்து விடுவாங்க பாருங்களேன். அந்த கோச் பாத்தீங்கன்னா அழகா அந்த பிள்ளைகளை ஃபுட்பால் விளையாடுறதுக்கு பயிற்சி கொடுக்கிறாரு. அப்ப நான் பார்ப்பேன், இந்த குழந்தைகள் இந்த சின்ன வயசுல இருந்து அந்த தாயும் தகப்பனும் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி சீருடைகளை அணிய வச்சு ஷூஸ் எல்லாம் போட்டு அந்த கிரவுண்ட்ல கொண்டு வந்து அவங்க வாகனத்துல கொண்டு வந்து விட்டு பயிற்றுவித்து அந்த பிள்ளைகள் விளையாடுவதற்கு அவ்வளவு அழகா அனுதினமும் அந்த பேரண்ட் மோட்டிவேட் பண்றாங்க. அது குறிச்சு நான் சந்தோஷப்படுறேன். அது நல்ல விஷயம்தான். எப்படி நம்ம பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ்ல சிறந்து விளங்கணும்னு சொல்லி விளையாடுறதுக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ, பள்ளிக்கூடத்துக்கு செல்றதுக்கு நம்ம நிறைய முயற்சிகளை மேற்கொள்றோமோ, டியூஷனுக்கு அனுப்ப முயற்சிகள் மேற்கொள்றோமோ, அதுபோல ஆண்டவரை அறிகிற அறிவில நம்ம குழந்தைகள் வளருவதற்கு இந்த குழந்தைகள் திருநாள்ல பெற்றார்களே நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. அப்படி பண்ணி பாருங்க. நாம நாளைக்கு இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம குழந்தைகளோடு நம்முடைய தேவன் இருப்பார், நம்ம பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பார், நம்ம குழந்தைகளுடைய கண்மேல் கண் வச்சு அவர் ஆலோசனை கொடுப்பார். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் நம்ம பிள்ளைங்க வளர வளர நம்ம கூட இருக்க முடியாது.
நம்ம பிள்ளைகள் பல தனிமையான பாதையில் செல்லுகிற சில சூழல்கள் வரலாம், சவால்களை சந்திக்கிற சூழ்நிலைகள் வரலாம், நாம கூட நம்ம குழந்தைகளுக்கு உதவி செய்ய முடியாத சில சூழல்லாம் வரலாம். ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம பிள்ளைகள் ஆண்டவரை நம்பி நேசித்து விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரே நம்முடைய குழந்தைகளுக்கு உதவி செய்வாரு. குட்டி சாமுவேல் ஆலயத்துல இருக்கும் பொழுது அவன் பக்கத்துல அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, கூட பிறந்தவங்க கிடையாது, யாருமே கிடையாது. ஆனா சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டு அவனை அழைச்சி அவனை நேசித்த ஆண்டவர் சாமுவேலோடு கூடவே இருந்தாரு. அப்ப நம்ம குழந்தைகளோடு தேவன் இருப்பார் என்பதை நம்ம ஒரு நாள் மறந்துடவே கூடாது. அமெரிக்க ஐக்கிய தேசத்துல ஒரு அருமையான குடும்பத்தார், அவர்கள் திருமணமான பிறகு அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்த குழந்தைய சில மாதங்களே ஆன அந்த குழந்தைய அந்த தாயும் தகப்பனும் தினமும் ஜெபம் பண்ணுவாங்க, குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப அந்த குட்டி பாப்பாவையும் உட்கார வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த பாப்பாவுக்கு 2-3 நாள் அப்படி வயசாயிருச்சு. அந்த தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா கட்டாயமா கணவனும் மனைவியும் வேலைக்கு போற ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ அந்த வீட்டுல ஒரு சர்வெண்ட் இருக்காங்க. அந்த பாப்பாவை, குட்டி பாப்பாவை வீட்டுல விட்டுட்டு தாயும் தகப்பனாரும் வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வரும் பொழுது அந்த தாய் தகப்பனார் கிட்ட அந்த குட்டி பாப்பா சொல்லுது, டாடி மம்மி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஜீசஸ் வந்தாரு. அப்ப இந்த தாயும் தகப்பனும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகல. ஏன்னா நம்ம குழந்தை தினமும் நம்ம ப்ரேயர் பண்ண வைக்கிறோம், அதனால இயேசு வந்தாருன்னு நம்ம பிள்ளை ரொம்ப விளையாட்டுத்தனமா சொல்லுதுன்னு அதை கேஷுவலா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த பிள்ளை ரொம்ப சீரியஸா, ரொம்ப சின்சியரா, இன்னைக்கு ஜீசஸ் வந்தாரு டாடி, இன்னைக்கு ஜீசஸ் வந்தாங்க மம்மி, அவங்க வந்து ஜீசஸ் வந்து சொன்னாரு, உனக்கு நான் ஒரு தங்கச்சி பாப்பா தர போறேன்னு சொன்னாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு மம்மின்னு அந்த பையன், அந்த குட்டி பையன் வந்து அவங்க டாடி மம்மி கிட்ட சொல்றான். அவங்க அதை பெருசா எடுத்துக்கல, கேஷுவல் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வருஷம் அதே நாள்ல அதே சமயத்துல ஒரு குட்டி பெண் பிள்ளையை அவங்க பெற்றெடுத்தாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் பொறுத்து அந்த பையன் அதே மாதிரி ஒரு நாள் அவங்க டேடியும் மம்மியும் வேலையில இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க டேடி மம்மி கிட்ட சொன்னானா, இன்னைக்கு ஜீசஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க டாடி, இன்னைக்கு ஜீசஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க மம்மின்னு சொன்னா போலவா. அப்படியா? உடனே அவங்க டேடி மம்மியும் அப்படியா, என்ன சொன்னாரு ஜீசஸ், என்ன சொன்னாரு? அப்போ அந்த குட்டி பாப்பா சொன்னானா, ஜீசஸ் நமக்கு இப்ப இருக்கிற வீடை விட பெரிய வீடை தரேன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னானா. அந்த தாயும் தகப்பனா அதை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டாங்களாம். என்ன ஆச்சரியம், அடுத்த சில மாசங்கள் பொறுத்து அந்த பிள்ளைகளுக்கு, அந்த குடும்பத்தாருக்கு கர்த்தர் பெரிய சொந்தமான ஒரு வீட்டை கொடுத்தாராம். அப்ப நான் சொல்லட்டுமா, நம்ம குழந்தைகளை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு, நம்ம குழந்தைகளோடு பேச விருப்பப்படுறாரு, நம்ம குழந்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகளை ஆண்டவருக்குள்ள நடத்துறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளைகளாக, உத்தமமான பிள்ளைகளாக, விசுவாசமான பிள்ளைகளாக வளருவார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நாளைய தலைமுறையில குடும்பங்களுக்கும், சமூகத்துக்கும், சமுதாயத்துக்கும், தேசத்துங்களுக்கும், திருச்சபைகளுக்கும் ஆசீர்வாதமா இருக்க போறாங்க. அதனால ஒவ்வொரு நாளும் உங்க குழந்தைகளை கர்த்தருக்குள்ள வழிநடத்துங்க. நாமும் ஆசீர்வாதமா இருப்போம். நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த குழந்தைகள் தின கொண்டாட்டத்தின் நாட்கள்ல நான் விசேஷமா உங்க குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, இன்னைக்கு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி எங்கள் இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே குழந்தைகள் தினத்தை, சில்ட்ரன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்றாங்க ஐயா. இந்த நாள்ல எங்க தேசத்துல அநேக குழந்தைகளை, அநேக வளர்ற பிள்ளைங்களை நாங்க பாக்குறோம். தவறான பழக்கங்கள் சின்ன சின்ன வயசுல பல குழந்தைகள் பாதிக்கப்பட்ட நிலையில, பல குழந்தைகள் மோசமான அனுபவத்தில் இருக்கிறாங்க ராஜா. இன்னைக்கு உடைய பேரன்பு பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். அது போலவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அநேக தாய் தகப்பன்மார்கள் இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் தன் குழந்தைகளை கர்த்தருக்கு நேராய் நடத்துகிற ஒரு தெய்வீக விசுவாச அனுபவத்தை தருவீராக. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையதென்று நீர் சொன்ன வார்த்தையின்படி இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு தாய் தகப்பனாருக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும்
அவர்கள் வாழ்கிற சமுதாயத்திற்கும் சமூகத்துக்கும் திருச்சபைக்கும் பெரிய ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை பிள்ளைகள் திகழும்படி செய்கிற ராஜா. பிசாசியங்கள் குழந்தைகளை தொடக்கூடாது. உலக மாமிசம் பிசாசியங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாது. உலகத்தின் அசுத்தங்கள் எங்கள் குழந்தைகள் பிள்ளைகளை தொடக்கூடாது. இன்னைக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே ஆவியானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் எங்கள் குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதித்து வருகிற தலைமுறைகளுக்கு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமான சாமுவேலாக, தாவீதுகளாக, பவுலாக, பேதுருக்களாக, தெபோராள்களாக, எஸ்தர்களாக எங்கள் குழந்தைகள் திகழும்படி தேவன் ஆசீர்வதித்தருளும். உடைய நல்ல நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்க மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூடவே இருப்பாராக. ஆமென்.